ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சிக்கன் பகோடா செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். சிக்கனை தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கிறேன். வெந்த பிறகு எடுத்து பொடி பொடியாக இதுமாரி பிச்சு வச்சுக்கணும். இது கூட தூளெல்லாம் போட்டுக்கலாம். அப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து இதுமாரி மெலிசாக வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்சுட்டு இதில் போட்டுக்கணும். இப்போ கலந்துக்கணும். இதில் கூடிய கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி வெட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து வெட்டி வச்சுக்கணும். இதுமாரி பச்சை மிளகா ஒரு 3 நறுக்கிக்கணும். அதுமாரி பொடியாக இஞ்சி ஒரு துண்டு, முழு பூண்டு எடுத்து இதுமாரி தட்டி வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனில் போட்டுக்கலாம். தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு இது எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. ஆஹா, சூப்பராக வாசனை வருது. சிக்கன் கூட எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. கூடயே பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். போதும், இந்த அளவுக்கு போதும். நம்ம கடலை மாவு போடுறதுனால வாய் பிடிக்கும். அதுக்காக தூள் பெருங்காயம் போட்டுக்கணும். முழு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குவோம். முதல் அரிசி மாவு கலந்துக்கலாம். இந்த அளவு போதும். வேணும்னா போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலை மாவு போடலாம். 2 போட்டுக்கிறேன். 3, 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு கலந்துக்குவோம். அப்புறமா தேவைன்னா போட்டுக்குவோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு பகடா. நம்ம பிசைஞ்சு வச்சோம்ல, மாவு இவ்வளோ எடுத்தோம். நம்ம மீதி இவ்வளோ மீந்துக்குது மாவு. நம்ம அதிகமாக போடல, கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பகடா போடுறதுக்கு ஒரு வானல் வச்சாச்சு. இப்போ வானல் காஞ்சி எடுத்து எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கலாம் பகடா. அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுமாரி போட்டுக்கணும்.
இப்போ வெந்தெடுத்து எடுத்துக்குவோம். நல்லா செவந்துடுது. இந்தமாதிரி செவந்த உடனே எடுத்துடணும். ஏடை எடுத்துட்டு அடுத்த ஏடு போடலாம். போட்டுட்டோம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். வெந்தெடுத்து இப்போ வந்து எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பக்கோடா எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. சிக்கன் பக்கோடா போட்டு வறுத்துட்டோம். கடைசியாக வந்து இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அனலை குறைச்சிட்டு போடுங்க, இல்லை மேலே தெரிக்கும். இதுமாரி வந்து கருவேப்பிலை வந்து வறுத்து எடுத்து பகடா மேலே போட்டுக்கினா நல்லாயிருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். சிக்கன் பகோடா ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள்.